நமது ஓட்டுநர் சொந்தங்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். பழைய வரலாறுல எப்படி இருந்தது? ஓனர் பிளஸ் டிரைவர் 2 பேருமே அவ்வளவு ஒற்றுமையா இருப்பாங்க அந்த காலத்துல. அதனாலதான் மோட்டார் தொழில் ஒற்றுமையா நல்லா இருந்தது. இன்னைக்கு அந்த ஒற்றுமை சிதைஞ்சதுக்கு காரணம் என்னன்னா பேராசைகள். அன்னைக்கு ஒரு காலத்துல வண்டி வாங்கும்போது ஒரு வண்டி வாங்கினா ஒரு டிரைவர் போடுறாங்கன்னா அந்த டிரைவர் அந்த ஓனர் 2 பேருமே அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. இந்த டிரைவர்கிட்ட சொல்லாம அந்த ஓனர் வண்டியை விற்கவோ இல்ல ஏதாவது அடகு வைக்கவோ எதுக்குமே எதுவும் பண்ண முடியாது. ஒரு ரீபைனான்ஸ் பண்ணணும்னா கூட அந்த டிரைவருக்கு தெரியணும். கம்பல்சரி அந்த ஓனரும் டிரைவரும் 2 பேரும் சேர்ந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ற அளவுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை இருந்தது. அதே மாதிரி அந்த டிரைவர் அந்த வண்டியை விட்டு இறங்குவோ இல்ல அந்த வண்டியில ஏதாவது பணத்தை திருடவோ பிடிக்கவோ எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பான முறையில் அந்த டிரைவர் அதுக்கு நஷ்டீடு கட்டணுன்ற அளவுக்கு பெரிய அளவுல வச்சிருந்தாங்க. இதெல்லாம் இன்னைக்கு மறைக்கப்பட்டு ஒரே ஆள் ஆனா 50 வண்டி 100 வண்டிக்கான டிரைவர்கள் இல்ல. அதனாலதான் இன்னைக்கு புதுசா ஏவி லைசன்ஸ் வாங்கி உடனே ஒரு டிரைவர் அப்படின்னு சொல்லி வர நண்பர்களை உடனே வண்டிக்கு டியூட்டியில சான்ஸ் கொடுத்துறாங்க. இது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா தப்பு சொல்லலைங்க. அதாவது இதுல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த டிரைவருக்கு எவ்வளவு இன்னைக்கு இருந்தா இந்த ஹெவி லைசன்ஸ் அதாவது 24 மணி நேரமும் சிங்கிளாவோ டபுளாவோ வெளி ஸ்டேட்ல போய் குடும்பத்தை இழந்து எல்லாத்தையும் இழந்து நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா அதுக்கான ஊதியம் எவ்வளவு இருக்கணும்? ஒரு குத்து மதிப்பா எடுத்துக்கிட்டா 5 நாளைக்கு 30,000, மீதி 5 நாள் ரெஸ்ட். கம்பல்சரி ரெஸ்ட் தான். வண்டி தொழிலையும் பார்க்கணும், ஃபேமிலியும் பார்க்கணும். வாழ்க்கை நல்லா இருக்கும், நிம்மதியாகவும் இருக்கும். இந்த ஓனர் அப்படிங்கிறவங்க டிரைவர்களை கழட்டி விட்டது தான். இப்ப அதுக்கான தண்டனை அவங்களே தேடிக்கிறாங்க. வேற வழி இல்ல. இன்னைக்கு டோல்கேட் விலையேற்றம், டீசல் விலையேற்றம், இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. ஆனா டிரைவர் வண்டியை ஸ்ட்ரைக் பண்ணி நிறுத்தாம ஓனர் என்ன பண்ண முடியும்? ஒரு ஓனர் 50 வண்டி வச்சிருக்காரு. 50 வண்டி வச்சிருக்கிற ஓனர் ஒரு வண்டி தான் போய் ஸ்ட்ரைக் பண்ணி நிறுத்த முடியும். மீதி 49 வண்டிக்கு டிரைவர் வரணும். அப்ப ஸ்ட்ரைக் பண்றதுக்கு மட்டும் டிரைவர் தேவை. அவங்களுக்கு படியாசு கொடுக்க கூடாது, அவங்களுக்கான ஒரு பிஎஃப் இஎஸ்ஐ எதுவுமே கொடுக்க கூடாது, அவங்களுக்கான ஒரு இன்சூரன்ஸ் ஒரு சலுகைகள் எதுவும் கொடுக்க கூடாது. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கண்டிப்பான முறையில ஒவ்வொரு டிரைவரும் ஓன்கம் டிரைவர்ஸா மாறதான் செய்வீங்க. வேற வழி இல்ல. ஆனா ஓன்கம் டிரைவர்ஸா மாறினாலும் உங்களுக்கு ஆப்பு வைக்கிற வகையில தான் இன்னைக்கு விஎல் டிவைஸ் அப்புறம் ஓட்டுநர்களுக்கு தண்டனைகள் அதிகமாக்கப்பட்டிருக்கு. இப்படி நிறைய விஷயங்களை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இதுல யாருக்கு நஷ்டம் அப்படின்னா ஓனருக்கு நஷ்டம் கிடையாது. முழுமையான நஷ்டம் டிரைவர்களுக்கு மட்டும்தான். அதனாலதான் நண்பர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா ஓன்கம் டிரைவரா இருக்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். நீங்க ஓனரா இருங்க, தப்பே இல்லை. ஒரு டிரைவர் போட்டு அனுப்பிச்சிட்டு நீங்க இருங்க. ஆனா ஓன்கம் டிரைவரா நீங்களே போய் ஒரு பிரச்சனை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அதுக்கு மொத்தமா தண்டனை உங்களுக்கு தான். ஓன்கம் டிரைவர் டெத் ஆயிட்டா வண்டிக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆயிரும், வண்டியும் மீதி ஆயிரும், பைனான்ஸ் கிளியர் ஆயிரும் அப்படின்னு. அதாவது இதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அப்பயாவது பைனான்ஸ்காரங்க வந்து வண்டி தூக்கிட்டு போறோம்பாங்க. இப்ப அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. 4 பேர் சேர்ந்தாங்க வெளியிலயோ நம்ம வெளி மாநிலத்திலயோ கழுத்து அறுத்து போட்டுட்டு வண்டி ஈஸியா கிளைம் பண்ணிட்டு போயிருவாங்க. இது யாருக்கான ஆபத்தான ஒரு விஷயம்ன்றத ஏன் நண்பர்கள் யாரும் உணர மாட்டேங்கிறீங்க? அப்ப ஓட்டுநர் சமுதாயம் ஒற்றுமையா இருந்தா இங்க எதையும் சாதிக்கலாம். ஷேர்ஸ் ரேட் இன்னைக்கு 55 லட்சம் ரூபா, 25 லட்சம் தான் அடக்கமே வருது. ஆனா இன்னைக்கு 55 லட்சத்துக்கு விற்கிறாங்க. மீதி 20 லட்சம் ரூபாய் யாருக்கு போகுது? ஏன் அது யாரும் யோசிக்க மாட்டீங்க? டீசல்ல டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது யாருக்கு கொடுக்குறாங்க? ஓன்கம் டிரைவர்ஸ்க்கா? ஃபேர் பார்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட் இருக்கு. ஓன்கம் டிரைவர்ஸ் உங்களுக்கு இருக்கா? வாழ்க்கையில தேடி 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 நீங்க எங்க தேடினாலும் கிடைக்காத ஒரே பொருள் நிம்மதி. அது இந்த ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஓட்டுநர் வர்க்கத்துல கிடைக்காது. எதனாலதான் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. எனக்கே பொண்ணு ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னாலும் டிரைவருக்கு தரமாட்டேன் இன்னைக்கு காலகட்டத்துல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நன்றி.